So, okay, students, good evening. Last class, நம்ம என்ன பார்த்தோம்னா protection and switch gearல important components என்னென்னன்னு பார்த்தோம். அதாவது protectionனா என்ன, நம்ம பவர் சிஸ்டமை எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுன்னு protection first, protectionனா என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்து switch gear அப்படின்னா என்ன, அந்த protectionக்கு யூஸ் பண்ணக்கூடிய components தான் switch gear. ஸோ அந்த components என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா CT, PT, அப்புறம் வேற என்னெல்லாம் பார்த்தோம். switch gear components என்னெல்லாம் பார்த்தோம், CT, அடுத்து PT பார்த்தோம். அதுக்கப்புறம் we saw relays என்ன பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி we saw induction type relays and electromagnetic attraction type relays. and inductionல we saw shaded pole type, watt hour meter type, அதுக்கப்புறம் induction cup type, disk type இதெல்லாம் பார்த்தோம். and relays இப்போ அடுத்தது வந்து relays based on construction பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அந்த relays வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து என்னங்கிறது பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், சர்க்கியூட் பிரேக்கர். ஸோ ரிலே அண்ட் சர்க்கியூட் பிரேக்கர் தான் நம்ம இன் டீடைல் படிக்க போறோம். ஓகே, ஸோ சிடிபிடி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன ஸ்விட்ச் கியர் காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. தீஸ் ஆல் காம்பனன்ட்ஸ் கம் அண்டர் ஸ்விட்ச் கியர். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு டாபிக் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஃபால்ட் கிளியரிங் டைம். அதாவது ஒரு சிஸ்டம்ல, நம்மள பவர் சிஸ்டம்ல ஒரு ஃபால்ட் அக்கர் ஆகுது. அந்த ஃபால்ட் அக்கர் ஆனதுல இருந்து அந்த ஃபால்ட் முடிகிற வரைக்கும் எவ்வளோ டைம் எடுக்குது, அதாவது அந்த டைம்ல என்னெல்லாம் ஆக்ட் ஆகும். ஒரு ஃபால்ட் ஆரம்பிக்குதுன்னு வைங்க, அந்த ஃபால்ட் ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் மூவ் இன்டு தி ஸ்லைட். ஓகே, ஃபால்ட் கிளியரிங் டைம், அதாவது ஒரு ஃபால்ட் ஆரம்பிக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் t = 0ல அந்த ஃபால்ட் என்ன ஆகும், அந்த ஃபால்ட்டை என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ரிலே வந்து சென்ஸ் பண்ணும். ஐ ரைட், ரிலே சென்ஸ் பண்ணி ரைட் ஃபால்ட் வந்திருக்கு சிஸ்டம்ல, ரிலே சென்ஸ் பண்ண உடனே இது வந்து ட்ரிப் சர்க்கியூட் எனர்ஜைஸ் பண்ணும். அதாவது என்ன அர்த்தம்னா சர்க்கியூட் பிரேக்கருக்கு சிக்னல் கொடுக்கும், நீ வந்து கான்டாக்ட்ஸை ஓப்பன் பண்ணிக்கோ. அதாவது எந்த கான்டாக்ட்ஸ் எந்த இடத்துல ஃபால்ட் இருக்கோ அந்த சர்க்கியூட் பிரேக்கரோட கான்டாக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம்னா கிரிட்ல, அதாவது இப்போ இதுதான் ஒரு கிரிட்னு வைங்க, இதுதான் நம்ம சிஸ்டம்னு வைங்க, இதுதான் நம்ம நெட்வொர்க்னு வைங்க, பவர் சிஸ்டம் நெட்வொர்க்னு வைங்களேன். இந்த இடத்துல சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபால்ட் இருக்கு, இங்க ஒரு பிரேக்கர் இருக்கு. ஓகே, ஸோ இங்க ஒரு பிரேக்கர் இருக்கு, ரைட். இந்த லொகேஷன்ல ஃபால்ட் இருக்கு, இந்த இடத்துல நிறைய லைன்ஸ் போகுதுன்னு வைங்க. ஸோ இங்க ஒரு ஃபால்ட் இருக்கு அப்படின்னா என்ன ஆகணும், இந்த பிரேக்கர் இந்த கான்டாக்டை கட் பண்ணணும். கட் பண்ணா மட்டும்தான் இந்த கிரிட்ல இருந்து இந்த பொசிஷன், அதாவது இந்த லொகேஷன் வந்து ஐசோலேட் ஆகும். அப்பதான் மற்ற எந்த ஒரு லைனுக்குமே உங்களோட ஃபால்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகாம இருக்கும், மற்ற எல்லா காம்போனன்ட்ஸும் சேஃபா இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், நம்ம ஃபால்ட்டி பொசிஷனை ஃபர்ஸ்ட் ஐசோலேட் பண்ணணும். ஸோ அதுதான், அதாவது ஒரு ஃபால்ட் அக்கர் ஆனதுல இருந்து ஒரு ஃபால்ட்டி பொசிஷன் ஐசோலேட் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் தான் ஃபால்ட் கிளியரிங் டைம். ஓகே, ஐசோலேட் ஆகிற வரைக்கும் இருக்க டைம் தான் ஃபால்ட் கிளியரிங் டைம். அதுக்கு நடுவில் என்னெல்லாம் ஆப்ரேட் ஆகும், ரிலே ஆப்ரேட் ஆகும். ஃபர்ஸ்ட் ரிலே ஆப்ரேட் ஆகும், அடுத்தது ரிலே என்ன பண்ணும், சர்க்கியூட் பிரேக்கருக்கு சிக்னல் கொடுத்தா சர்க்கியூட் பிரேக்கர் ஆப்ரேட் ஆகும். ஸோ இது ரெண்டும் ஆப்ரேட் ஆகக்கூடிய டோட்டல் டைம் தான் நம்மளோட ஃபால்ட் கிளியரிங் டைம். இதுல क्वेश्चन கண்டிப்பா வரும், ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரிலேஸ், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரிலே, இண்டக்ஷன் ரிலே, இதுலலாம் 1 மார்க்ஸ் மாதிரி கேட்பாங்க. ஃபால்ட் கிளியரிங் டைம்ல கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்கு. ரொம்ப ஈஸியான டாபிக் தான் இது. So it is the time from which the fault current occurring in the system is sensed by the relay to which the faulty section is isolated by the operation of circuit breaker. So இந்த டைமை எப்படி கண்டுபிடிப்பீங்க, என்ன காம்பனன்ட்ஸ்ல யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பீங்கன்றது. அதுக்கு முன்னாடி ஆர்க்கிங்னா என்னங்கிறது நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ அதாவது நான் ஒரு சிம்பிளா சொல்றேன். ஸோ இங்க வந்து இன்கமிங் லைன் இருக்கு, ஓகேவா. ஓகே, ஸோ ஒரு ஐஎல் கரண்ட் வந்து ஒரு லைன்ல ஃப்ளோ ஆகுது. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்றேன்னா பிரேக்கர் மூணு 3 ஃபேஸ்ங்கிறதுனால 3 ஃபேஸ்க்கு 3 பிரேக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கிளியரா போடுறேன். அதாவது 3 ஃபேஸ் லைன் போகுது. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்றேன்னா 3 ஃபேஸ்க்கு 3 பிரேக்கர் கனெக்ட் பண்றேன். ஓகே, ரைட், ஃபைன். இது இன்கமிங் கரண்ட் வந்து இந்த வழியா உள்ள வருது, ரைட். இது பிரேக்கர். ஓகே, ஸோ இந்த பிரேக்கர்ல இருந்து அங்கே என்ன ஆகுது, அவுட் கோயிங்க்கு சப்ளை போகுது. ஸோ கரண்ட் வந்து வெளியே வருது. ஓகே,
பிரேக்கர் தான் இன்கமிங் கரண்ட்க்கும் அவுட்கமிங் சப்ளைக்கும் நடுவுல பிரேக்கர் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் இன்கமிங், இட்ஸ் அவுட் கோயிங். இந்த இடத்துல என்ன ஆகும்னா இங்கதான் பிரேக்கர் இருக்கு. ஓகேங்களா, திஸ் இஸ் பிரேக்கர் லிம்ப், ரைட்? ஓகே, ஸோ இந்த பிரேக்கர் லிம்ப் என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா? அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன்ல உங்களுக்கு ஒரு ஃபால்ட் ஆகுது, ஒரு இடத்துல ஃபால்ட் ஆகுதுன்னு வைங்க. ஐஎஃப் சம் ஃபால்ட் கரண்ட் இஸ் ஃப்ளோயிங், ஒரு லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் அக்கர் ஆகுது. இப்போ என்ன பண்ணணும்? இந்த செக்ஷனை ஐசோலேட் பண்ணணும். இல்லைன்னா இந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஃபால்ட் கரண்ட் இந்த செக்ஷனுக்கு ஃப்ளோ ஆகி இங்க இருக்கக்கூடிய லைனையும் ஃபால்ட், ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகும், ஏதோ ஒரு ஜம்பர் கட் ஆகும், இல்லை ஏதோ ஒரு some whatever fault, maybe line fault இருக்கலாம், ground fault இருக்கலாம், whatever fault might occur in this line also. So என்ன பண்ணணும்? இந்த கான்டாக்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த கான்டாக்ட்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஓப்பன் ஆயிரும். அதாவது இது தனியாவும் செப்பரேட் ஆகும். அப்ப என்ன ஆகும்? டிஸ்கண்டினியூ வந்துருமா? இந்த லைனும் கண்டினியூஷன் இருக்காது. ஸோ ஃபால்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அதாவது இந்த ஃபால்ட் செக்ஷனை நம்ம ஐசோலேட் பண்ணிட்டதா அர்த்தம். அதுதான் கான்டாக்ட்ஸ் ஓப்பனுங்கிறாங்க. இதுதான் பிரேக்கர். இந்த பிரேக்கரோட இதுதான் பிரேக்கர் லிம்பு. இந்த லிம்போட கான்டாக்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிரும். அதாவது ரெண்டு செக்ஷனை பிரிச்சிரும் பிரேக்கரோட கான்டாக்ட்ஸ். ஓகே, அந்த மாதிரி ஓப்பன் ஆகுது இல்லையா? அதாவது பிரேக்கர் கான்டாக்ட்ஸ் இப்போ ஓப்பன் ஆகுது. ஓகே, பிரேக்கர் கான்டாக்ட்ஸ் ஓப்பன் ஆகுறப்ப இது ரெண்டும் கான்டாக்ட்ல தான் இருக்கும். இப்போ ஃபால்ட் கரண்ட் வந்துச்சு அப்படின்னா ரிலே சென்ஸ் பண்ணும், பிரேக்கருக்கு சிக்னல் கொடுக்கும். சர்க்யூட் பிரேக்கர் என்ன பண்ணும்? இந்த கான்டாக்ட்ஸ் அதாவது பிரிச்சு இது இந்த பக்கம் இறங்குறப்ப கான்டாக்ட்ஸ் ஓப்பன் ஆகும். ரைட், அந்த கான்டாக்ட்ஸ் ஓப்பன் ஆகுறப்ப டக்குன்னு ஓப்பன் ஆயிருமா? எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம ஓப்பன் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ஒரு ஹை கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். ரைட்டுங்களா? ஒரு லார்ஜ் பவர் சிஸ்டம்ல கரண்ட் ரொம்ப அதிகமா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். அப்ப கான்டாக்ட்ஸ் ஓப்பன் ஆகுறப்ப இந்த இடத்துல an arc will occur. அதுதான் ஆர்க்கிங். அந்த ஆர்க் எதுக்கு அக்கர் ஆகுது அப்படின்னா ஒரு ஹை கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கப்ப டக்குன்னு ஒரு டிஸ்கண்டினியூட்டி, ஒரு ஸ்பேஸ் கேப் கிரியேட் ஆகுறப்ப இந்த இடம் ஃபுல்லா அயனைசேஷன் ஆகும். ஏர்ல வந்து அயனைசேஷன் நடக்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட் சாதாரணமா இருக்காது. ஏன்னா லார்ஜ் கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால ஹீட் வில் பி மோர். அந்த இடத்துல ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் ஆர்க்கிங். ஸோ இப்போ நம்ம ஆர்க்கிங்லாம் எதுக்கு கன்சிடர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகும். எஸ், கன்சிடர் பண்ணணும். ஏன் பண்ணணும் அப்படின்னா சர்க்கியூட் பிரேக்கர் என்ன சொன்ன, ரிலே டைமையும் சர்க்கியூட் பிரேக்கர் டைமையும் ஆட் பண்ணாதான் ஃபால்ட் கிளியர் ஆகிற டைம்னு சொன்னேன். ரைட்டுங்களா? ஃபால்ட் கிளியரிங் டைம். ஓகே, இந்த சர்க்கியூட் பிரேக்கர் டைம் வந்து நம்ம பாக்குறப்ப சர்க்கியூட் பிரேக்கர் கான்டாக்ட்ஸ் ஓப்பன் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஓப்பனிங் டைமும் சர்க்கியூட் பிரேக்கர் ஓப்பனிங் டைமும் பிளஸ் அந்த கான்டாக்ட்ஸ் ஓப்பன் ஆகுறப்ப ஒரு ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஆர்க் வந்து அந்த ஆர்க் மொத்தமா அணையறதுக்கான ஒரு டைம் இருக்கும் இல்லையா? தட் இஸ் கால்ட் as ஆர்க்கிங் டைம். ஸோ அந்த ஆர்க்கிங் டைமும் இந்த ரெண்டு டைமும் சேர்ந்தது தான் சர்க்கியூட் பிரேக்கர் ஆபரேஷன் டைம். So circuit breaker operation time includes both opening time and arcing time in circuit breaker. So அப்ப என்ன பண்ணணும்? ஆர்க்கிங்கும் நாம தெரிஞ்சுக்கணும். ஆர்க்கிங் வந்து எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். முக்கியமா ஆர்க்கிங் டைம். ஓகே, ஆர்க்கிங் ஓப்பனிங் ரெண்டும் இப்போ ஓப்பன் ஆகிறதுக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 milliseconds எடுத்துக்குது மேடம். ஆர்க்கிங்க்கும் அப்படியே தான் எடுக்குமான்னு கேட்டா கிடையாது. ஓப்பனிங் டைம் வந்து ஆர்க்கிங் டைம் விட அதிகமா இருக்கும். எப்பயுமே சர்க்கியூட் பிரேக்கர் ஓப்பனிங் டைம் வில் பி கிரேட்டர் than that of ஆர்க்கிங் டைம். ஓகே, ஃபைன். ஸோ ஆர்க்கிங்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஆர்க் வந்து ஓகே, ரைட். ஆர்க்கிங் இப்போ ஆர்க்கிங்னு சொல்றீங்களே, அது எப்போ வரும் அப்படின்னா ஐ ஷோ இட். ஓகே, ஸோ நான் என்ன சொன்னேன்? ஃபால்ட் கிளியரிங் டைம் என்ன? ஃபால்ட் இனிஷியேஷன் ஆகுறதுல இருந்து ஃபால்ட் ஆர்க் எக்ஸ்டென்ஷன் வரைக்கும். ரைட், அதாவது ஃபால்ட் ஆகுது, ரிலே ஆப்ரேட் ஆகுது. ரிலே ஆப்ரேட் ஆன உடனே சர்க்கியூட் பிரேக்கருக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது. சர்க்கியூட் பிரேக்கருக்கு சிக்னல் கொடுக்குறப்ப சர்க்கியூட் பிரேக்கர் ஓப்பன் ஆகும். சர்க்கியூட் பிரேக்கர் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஆர்க், அதாவது ஓப்பன் எப்போ ஆகும்? ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகும். ஓப்பன் ஆகுறப்பே ஆர்க்கோட ஓப்பன் ஆகாது. சர்க்கியூட் பிரேக்கர் ஃபுல்லா ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஓப்பனிங் டைம், அடுத்தது ஆர்க்கிங் டைம். ஸோ இந்த டோட்டல் டைம் சேர்ந்தது தான் ஒரு ஃபால்ட் அக்கர் ஆகி அது கிளியர் ஆகுற வரைக்கும் எடுக்கிற டைம். ஸோ ஃபால்ட் கிளியரிங் டைம் இஸ் ஈக்குவல் டு ரிலே ஆப்பரேட்டிங் டைம் plus relay circuit breaker interrupting time. Okay, circuit breaker interrupting time is in turn the time total time of opening time of circuit breaker and the arcing of circuit breaker. So this is what
operating time is equal to open time plus arcing time. Opening time will always be greater than arcing time. Okay. So இப்ப நம்ம சிஸ்டம் வந்து எப்பயுமே 50 ஹெர்ட்ஸ்ல தான் ஆப்ரேட் ஆகும் இல்லையா எல்லா இடத்துலயும், ரைட்? நம்ம இந்தியால, ரைட்? ஸோ 50 ஹெர்ட்ஸ்னா ஸோ டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி, ரைட்? ஸோ 1/f, ரைட்? ஸோ இப்போ டைம் எடுத்து ஸோ ஒரு சைக்கிளோட frequency for one cycle is 50 hertz. Am I right? So okay, time taken for one cycle எவ்வளவு இருக்கும்? 1/50 if you put, you get 20 milliseconds. அப்போ ஒரு சைக்கிளோட டைம் எவ்வளவு? 20 milliseconds. Say for example, I am drawing a cycle here, a sine wave. So இது ஒரு சைக்கிள். Am I right? இதுக்கு அடுத்து இதே மாதிரி சைன் வேவ் கண்டினியூ ஆகும், பட் ரிப்பீட்டேஷன் இருக்கிறதுனால திஸ் இஸ் கால்ட் as one cycle. Okay, so one cycle அதாவது இப்போ இது டோட்டலா சேர்த்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் as two cycles. So ஒரு சைக்கிளோட டைம் எவ்வளோ? 20 milliseconds. So இப்போ டோட்டல் இந்த ரெண்டு சைக்கிளோட டைம் எவ்வளோ? 40 milliseconds. ஓகே, ஃபைன். ஓகே, ஃபைன். இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க டைரக்டா, அதாவது நான் என்ன மேம் டைரக்டா கொஸ்டின்ஸ்க்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நான் ஜஸ்ட் இந்த கொஸ்டின் படிக்கிறப்பே உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிடும். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. Okay, the fault clearing time of a protection system is 100 milliseconds. Okay, the relay operating time is 50 milliseconds. Okay, the opening and arcing time of circuit breaker is, அதாவது opening time plus arcing time என்ன சொன்ன? circuit breaker operating time. Okay, fine. So total time for circuit breaker operation is opening plus arcing. So total fault clearing time is equal to relay operating time plus circuit breaker operating time, right? So this circuit breaker operating time is the sum of opening time, circuit breaker opening time plus arcing time. Okay, so in the opening plus arcing na total எவ்வளவு கொடுத்து கேக்குறாங்க, question கேக்குறாங்க. So this is the question here. Okay, fault clearing time is given as 100 milliseconds. Okay, is equal to relay operating is given as 50 milliseconds plus this is they are asking x. Okay, so x is equal to what? 100 minus 50. So 50 milliseconds is the answer. So the total time of opening and arcing is what? 50 milliseconds. Okay, ஆனா ஆப்ஷன்ல 50 milliseconds இல்லையே. 50, 30, 30, 100, 25, 25 and 40, 10. Okay, so இதுல 50 millisecondsனா இது 50யா? கிடையாது. இது டோட்டலா சேர்த்தா they are asking, அதாவது இது ஓப்பனிங், இது ஆர்க்கிங். ஓகே, அப்படி பார்த்தா 50 plus 30 80. நம்ம ஆன்சர் 50 கிடையாது. திஸ் இஸ் நாட் த ஆன்சர். 30 plus 100 130. நம்ம ஆன்சர் 150. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் த ஆன்சர். அண்ட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ 50 அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ 50. ஆனா இதுல எது வந்து நம்மளோட ஆன்சர்? கமெண்ட்ஸ் போடுறீங்களா? பட் ஓகே, நம்ம ஆன்சர் வந்துட்டு டி. ஏன் டி அப்படின்னா I told you already, opening time will always be greater than the arcing time. Third optionல ரெண்டுமே ஈக்குவல்ல கொடுத்திருக்காங்க. So this is not the answer and finally option D is the answer. Okay, அடுத்த question. A transmission line is protected by a 2 cycle relay. Okay, relay time என்ன? 2 cycle. 1.5 cycle circuit breaker. Okay, fine. 1.5 cycle circuit breaker. The circuit breaker contacts get fully opened at peak voltage instant. எப்ப ஃபுல்லா ஓபன் ஆகுது? peak voltage instantல. ஏன் இந்த பாயிண்ட் நோட் பண்ணணும் அப்படின்னா, நான் எப்பவுமே என்ன சொன்னேன் லாஸ்டா சொல்றப்ப என்ன சொன்னேன்னா, சர்க்கியூட் பிரேக்கர் ஃபுல்லா ஓபன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஆர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும். சோ எப்ப ஆர்க் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க? பீக் வோல்டேஜ் இன்ஸ்டன்ட்க்கு அப்புறம் தான். அதாவது பீக் வோல்டேஜ்னா என்ன? இதுதான் ஒரு சைன் வேவ் அப்படின்னா இதுதான் பீக் இல்லையா? சோ பீக் வோல்டேஜ் இன்ஸ்டன்ட்க்கு அப்புறம் தான் ஆர்க் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஆர்க் எப்பெல்லாம் மேம் ஸ்டார்ட் ஆகும்? அதாவது இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுமா, இங்க ஸ்டார்ட் ஆகுமான்னு கேட்டா, எப்பயுமே ஆர்க் வந்து நேச்சுரல் கரண்ட் 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். திஸ் இஸ் சைக்கிள். இப்ப ஆர்க் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட், அதாவது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, மேக்சிமம் பீக்ல வந்துட்டு உங்களோட சர்க்கியூட் பிரேக்கர் ஃபுல்லா ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வரக்கூடிய கரண்ட் 0, ஒவ்வொரு கரண்ட் 0, அதாவது இதுதான் கரண்ட்னா ஒவ்வொரு 0 பொசிஷன்ல தான் உங்களோட ஆர்க் வந்து வேலை செய்யும். ஓகே, ஸோ இப்ப இந்த இடத்துல ஆர்க் என்ன ஆகும் அப்படின்னா, இங்க சர்க்கியூட் பிரேக்கர் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து ஒரு 0 தொடுது இல்லையா,
அப்பதான் உங்களோட ஆர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸ்டார்ட் ஆகி அடுத்து திருப்பியும் ஜீரோ கரண்ட் ஜீரோ தொடுறப்ப உங்க ஆர்க் வந்து எக்ஸ்டிங்விஷ் ஆயிரும், அதாவது ஆர்க் அணைஞ்சிரும். ஓகே, ஸோ கரண்ட் ஜீரோல தான், அதாவது கரண்ட் ஜீரோ, அதாவது இந்த ஜீரோ பொசிஷன்ஸ் தொடுறப்பதான் உங்களுக்கு வந்து ஆர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும், ஸ்டாப் ஆகும். ஓகே ரைட். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகே, பீக் வோல்டேஜ் இன்ஸ்டன்ட் கால்குலேட் த ஃபால்ட் கிளியரிங் டைம் வித் 1 ரீஸ்ட்ரைக் இன் சர்க்யூட் பிரேக்கர் ஆப்ரேஷன். என்ன 1 ரீஸ்ட்ரைக்னா என்ன அப்படின்னா, அகைன் நான் சொன்னதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஆர்க் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்க, இங்க ஆர்க் எக்ஸ்டிங்விஷ் ஆகுதுன்னு சொன்னேன். ஆனா அவங்க கேட்கறது என்ன, அட்லீஸ்ட் 1 ரீஸ்ட்ரைக் அப்படின்னா என்னன்னா, இங்க ஆர்க் ஸ்ட்ரைக் ஆகுது, திருப்பி ஒரு ரீஸ்ட்ரைக் அப்படின்னா ஆர்க் எப்போ வரும்னா நேச்சுரல் கரண்ட் ஜீரோல. ஸோ இங்க ரீஸ்ட்ரைக் நடக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் இல்லாம அடுத்த ஸ்ட்ரைக். ஸோ தேர் ஆஸ்கிங் ஃபார் அட்லீஸ்ட் வித் 1 ரீஸ்ட்ரைக். ஸோ ஒரே ஒரு ரீஸ்ட்ரைக், இங்க ஒரு இடத்துல ரீஸ்ட்ரைக் ஆகுது, அடுத்து என்ன ஆகும், கரண்ட் ஜீரோ வரப்ப இங்கேயும் ரீஸ்ட்ரைக் ஆகுமா, கிடையாது. அவங்க என்ன கேட்கறான், ஒன்லி 1 ரீஸ்ட்ரைக் கேட்கறான். So இது strike, இது restrike. They are asking for 1 restrike. So I am taking this as restrike. And அடுத்து current zero ல என்ன ஆகும், obviously extinguish ஆகும். Okay, fine. So இந்த இடத்துல இப்ப arcing time இந்த இடத்துல என்ன, 10 milliseconds. Why 10 milliseconds? I told you total cycle is 20 milliseconds. And இந்த இடத்துல arc start ஆகி இந்த இடத்துல arc முடியுது அப்படின்னா this is 10 milliseconds. Okay, but here என்ன சொல்றேன், arcing வந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க முடியுதா, கிடையாது. இஸ் ஆஸ்கிங் ஃபார் 1 ரீஸ்ட்ரைக். ஓகே, அப்ப என்ன ஆகும், இங்க முடியும். சோ டைம் என்ன, 20 மில்லி செகண்ட்ஸ். ஓகே ஃபைன். இப்ப ஏதாவது சொல்றீங்க மேம், நீங்க ஆன்சர் சால்வ் பண்ணுங்க அப்படின்னா இது தெரிஞ்சுக்கோங்க, அப்பதான் சால்வ் பண்ண முடியும். ஓகே, சோ இப்போ நமக்கு திருப்பி क्वेश्चनக்கு வரலாம். டிரான்ஸ்மிஷன் லைன் இஸ் ப்ரொடெக்டட் பை a 2 cycle ரிலே, ரைட்? அப்ப ரிலே டைம் என்னது, 2 சைக்கிள்னா 2 into 20 milliseconds cause 1 cycle time is 20 milliseconds. 2 cycle is 2 into 20, this thing, but 40 milliseconds. Okay, fine. அடுத்தது வந்து on 1.5 circle circuit breaker. So circuit breaker opening வந்து 1.5. Okay, right. 1.5 na என்ன, one cycle is nothing but 20 milliseconds. Okay, plus half cycle is nothing but 10 milliseconds, right? இது 1 into 20 கிடையாது. One cycle 20 milliseconds, half cycle 10 milliseconds. So 20 plus 10 is 30 milliseconds. இது என்னது, ஆப்பரேட்டிங் டைமா, கிடையாது. This is opening time, circuit breaker opening time. Okay, fine. ரைட். இப்போ நமக்கு முக்கியமா ஃபால்ட் கிளியரிங் டைம்ல என்னென்ன வேணும், ரிலே ஆப்பரேட்டிங் டைம் கண்டுபிடிச்சிட்டோம், ஓப்பனிங் டைம் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு அடுத்து என்ன வேணும், ஆர்க்கிங் டைம். ஓகே ஃபைன். இப்போ நான் ஆர்க்கிங் டைம் என்ன கேட்கறான், சர்க்யூட் பிரேக்கர்ஸ் கான்டாக்ட்ஸ் கெட் ஃபுல்லி ஓப்பன் அட் பீக் வோல்டேஜ் இன்ஸ்டன்ட். ஓகே, ஸோ நம்ம ஃபுல் அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஃபுல் கிராஃப் வரையலாம். ஓகே, ஸோ ஓகே ஃபைன். ஸோ திஸ் இஸ் ரிலே ஆப்பரேட்டிங் டைம்ல கொடுத்துருக்கான் 40 milliseconds. ஓகே, ஸோ இது ஒரு 20, இது ஒரு 20, 20. ஸோ டோட்டலா 40. ஸோ 40 milliseconds. அப்போ 40 milliseconds ரிலே ஆப்ரேட் ஆயிரும். இது வரைக்கும் ரிலே ஆப்பரேட்டிங் டைம். ஓகே ரைட். அடுத்தது என்னன்னா சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பனிங் டைம் எவ்வளவு நேரம், 30 milliseconds. அப்ப இங்க இருந்து 30 millisecondsனா this is 20 and this is 30, right? இது 20, இது 30, இது ஒரு 10. so total 30. இது சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பனிங் டைம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஆர்க்கிங் நடக்கும், ரைட்? ஸோ ஓப்பனிங் டைம் முடிஞ்சிச்சு. ஆர்க்கிங் எங்க ஆகும் அப்படின்னு அவன் என்ன சொல்லியிருக்கிறான், fully, அதாவது the circuit breaker contacts get fully open at peak voltage instant. அப்ப இந்த peak voltage வரப்ப circuit breaker ஃபுல்லா ஓபன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, அப்ப என்ன ஆகும், அடுத்த 0 வரப்ப உங்களுக்கு ஆர்க்கிங் ஸ்டார்ட் ஆகும், ரைட்? அப்ப இந்த இடத்துல ஆர்க்கிங் ஸ்டார்ட் ஆகும். அப்ப ஆர்க்கிங், ஓகே ரைட். அப்ப ஆர்க்கிங் ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளவு நேரத்துக்கு ஆர்க்கிங் போகும்னா வித் 1 ரீஸ்ட்ரைக். அப்ப இங்க ஆர்க்கிங் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது ஸ்ட்ரைக் ஆகுது. சாரி, இங்க ஆர்க்கிங் ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல ரீஸ்ட்ரைக் ஆகுது, இங்க ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகே, ரீஸ்ட்ரைக் ஆகுது. அடுத்தது என்ன ஆகுது, அடுத்த கரண்ட் 0 வரப்ப ஆர்க் எக்ஸ்டிங்விஷ் ஆயிடும், ரைட்? இஸ் ஆஸ்கிங் ஃபார் ஒன்லி 1 ரீஸ்ட்ரைக். ஸோ ஆர்க் எக்ஸ்டிங்விஷ் ஆகும். அப்ப ஆர்க்கிங் டைம் எவ்வளோ, 20 milliseconds. ஸோ
திஸ் இஸ் ரிலே ஆப்ரேட்டிங் டைம் இஸ் 40 milliseconds. ஓகே போட்டோம். அடுத்தது சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பனிங் டைம் இஸ் 30 milliseconds. அதுவும் போட்டாச்சு ரைட். அடுத்தது ஆர்க்கிங் டைம் என்ன 20 milliseconds, ரைட். ஆர்க்கிங் டைம் இஸ் 20 milliseconds because they are asking for one restrike. இப்போ ஒன் ரீஸ்ட்ரைக்னு கேட்கலன்னு வைங்களேன், ரீஸ்ட்ரைக் இல்லை அப்படின்னா ஆர்க்கிங் டைம் will be 10 milliseconds. இதுல பார்த்த மாதிரி, அதாவது இந்த இடத்துல ஆர்க் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இங்க ஆர்க் முடிஞ்சிடும். அடுத்த கரண்ட் 0 வரப்ப ஆர்க் எக்ஸ்டிங்விஷ் ஆயிரும். ஸோ இட் வில் பி 10 milliseconds. வர்ஸ்ட் கேஸ்ல ஒன் ரீஸ்ட்ரைக் வரும். வர்ஸ்ட் கேஸ்ல ஒன் ரீஸ்ட்ரைக் வரப்ப உங்களுக்கு ஆர்க்கிங் டைம் வந்து 20 milliseconds. ஸோ ஆர்க்கிங் டைம் இஸ் 20 milliseconds. ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், உங்களோட ஓப்பன் சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பனிங் டைம் இஸ் கிரேட்டர் தென் ஆர்க்கிங் டைம். இப்போ சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பனிங் டைம் உங்களுக்கு 20 milliseconds கொடுத்துருந்தா அப்படின்னா கண்டிப்பா இங்க ரீஸ்ட்ரைக் வராது. ரீஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா திஸ் ஆல்சோ வில் பி 20. அப்ப 20 ஈக்குவல் டு 20 இருக்காது. எப்பயுமே சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பனிங் டைம் வில் பி கிரேட்டர் தென் ஆர்க்கிங் டைம். அப்ப இந்த இடத்துல சே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ 20 milliseconds சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பனிங் டைம்ல கொடுத்துருந்தா அப்படின்னா உங்களோட ஆர்க்கிங் டைம் வந்து ஷியர்லி 10 milliseconds தான் இருக்கும், 20 இருக்க முடியாது. ஓகே. ஸோ இப்போ ஃபால்ட் கிளியரிங் டைம் என்ன 40, ரிலே ஆப்ரேட்டிங் டைம் இது, சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பனிங் டைம் இஸ் 30. இது ரெண்டுமே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான். அதுக்கு அடுத்தது we found arcing time as 20 milliseconds because it is having one restrike. So 40 plus 30 plus 20 it is 90 milliseconds. So answer is 90 milliseconds. Okay, this is your answer. Okay. Please repeat first problem. This problem, இந்த ப்ராப்ளம்ங்களா, இந்த ப்ராப்ளமா? ஓகே. அதாவது ஃபால்ட் கிளியரிங் டைம் ஆஃப் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்னு கேட்குறாங்க. ஃபால்ட் கிளியரிங் டைம் இஸ் ஈக்குவல் டு ரிலே ஆப்ரேட்டிங் டைம் பிளஸ் சர்க்யூட் பிரேக்கர் ஆப்ரேட்டிங் டைம். ஓகே. ஸோ சர்க்யூட் பிரேக்கர் ஆப்ரேட்டிங் டைம் இன் டர்ன் இஸ் ஈக்குவல் டு சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பனிங் டைம் பிளஸ் ஆர்க்கிங் டைம். அதாவது சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அது கான்டாக்ட்ஸ்க்கு நடுவில் ஆர்க் கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஆர்க்கிங் கிரியேட் ஆகி எக்ஸ்டிங்விஷ் ஆர்க்கிங் அணைகிறது வரைக்கும் இருக்கக்கூடிய டோட்டல் டைம் தான் ஆப்ரேட்டிங் டைம். ஸோ அன்னைக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லாம் 100 milliseconds given as fault clearing time. அப்போ இது கொடுத்துட்டா 100 milliseconds. ஓகே. அடுத்தது ரிலே ஆப்ரேட்டிங் டைம் இஸ் 50 milliseconds. ஸோ இதையும் 50 millisecondsனு கொடுத்துட்டா அடுத்தது என்ன கேட்குறான் அப்படின்னா ஓப்பனிங் அண்ட் ஆர்க்கிங் கேட்குறான். ஓப்பனிங் அண்ட் ஆர்க்கிங் சேர்த்தாப்புல என்னது ஆப்ரேட்டிங் டைம். ஸோ இது கேட்குறான். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், 100 minus 50. If you bring this side, 100 minus 50, this will be equal to this, right? That is nothing but 50 milliseconds. அப்போ கொஸ்டின்ல ஆன்சர்ல உங்களுக்கு 15 கொடுத்திருந்தா நீங்க டிக் பண்ணிடலாம். பட் 15 கொடுக்கல, 40, 10, 25, 25 கொடுத்துருக்கான். ஸோ இது ரெண்டும் அதாவது என்ன, இது என்ன சொல்லுதுன்னா this is nothing but opening time, right? இது என்னன்னா ஆர்க்கிங் டைம், ஓப்பனிங் அண்ட் ஆர்க்கிங். ஸோ திஸ் இஸ் ஓப்பனிங், திஸ் இஸ் ஆர்க்கிங். அப்போ 50 plus 30, this is circuit breaker operating time. கிடையாது, நமக்கு கிடைச்சது 50 is circuit breaker operating time, which is the total of arcing and opening. So இது ரெண்டும் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 கிடைக்குதா, கிடையாது. இது ரெண்டும் 50 கிடைக்குதா, கிடையாது. இது ரெண்டும் கிடைக்குது, இதுவும் கிடைக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுத்துல எந்த ஆன்சர் அப்படின்னு பாக்குறப்ப circuit breaker opening will always be greater than arcing. அதாவது this will be more and this will be less. அப்படி பாக்குறப்ப இதுல தான் நம்மளுக்கு சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பனிங் அதிகமா இருக்கு, ஆர்க்கிங் கம்மியா இருக்கு. ஸோ டி இஸ் ஆப்ஷன் ஹியர். புரியுதா? ஓகே. ஸோ அடுத்தது இப்போ நம்ம ஃபால்ட் கிளியரிங் டைம்னா அவ்வளோதான். அதாவது இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஹையர் லெவல் ஆஃப் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம், ஆர்க்கிங்லேயே பார்த்துட்டோம். ஓகே. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ரிலேஸ். நம்ம இது வரைக்கும் ரிலேஸ் என்ன பார்த்தோம்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் அட்ராக்ஷன் பிரின்சிபல்ல பார்த்தோம், அதுக்கப்புறம் இண்டக்ஷன் பிரின்சிபல்ல ரிலே பார்த்தோம். இந்த இண்டக்ஷன்ல இருந்து டிஸ்க் டைப்னு ஒன்று பார்த்தோம், அடுத்தது கப் டைப்ல பார்த்தோம். ஓகே. இந்த டிஸ்க் டைப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷேடட் போல் ரிலே அப்படின்னு பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. யூ வாண்ட் யூ கேன் கோ த்ரூ தட் வீடியோ. அண்ட் அதில் வந்து இன்னொன்று வந்துட்டு வாட் ஹவர் மீட்டர் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் என்ன மேம் இப்போ என்ன திருப்பி டைப்ஸ் ஆஃப் ரிலேன்னு கொண்டு வரீங்கன்னா, திஸ் இஸ் டைப்ஸ் ஆஃப் ரிலே பேஸ்ட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பிரின்சிபல்.
அதாவது அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அதோட பிரின்சிபலும் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கறத பொறுத்து we differentiated into these type of relays 1 2 அதாவது 2 3 4 டைப்ஸ் பார்த்தோம். ஓகே, பேஸ்ட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரின்சிபல். அண்ட் அடுத்து இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா ஓவர் கரண்ட், டைரக்ஷனல், டிஃபரன்ஷியல், டிஸ்டன்ஸ்லாம் எப்படி அதோட ஆப்ரேஷன் இருக்கு. அதாவது கரண்ட் அதிகமா போச்சுன்னா இந்த ஓவர் கரண்ட் ரிலே ஆக்ட் ஆகும். டைரக்ஷன் அப்படின்னா இப்படி ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு ஃபால்ட் வரதுனால அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஒரு ஃபால்ட் வருது, அந்த கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆக நேர்ந்தால், அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆக நேர்ந்தால் அப்போ இந்த டைரக்ஷன் ரிலே ஆப்ரேட் ஆகும். டிஃபரன்ஷியல் ரிலே அதாவது இப்படி ஒரு கரண்ட் ஃப்ளோ, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு இது இருக்கு, இங்க ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இங்க ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இந்த கரண்ட் ஏற இங்கேயும் வெளியே வரணும். இந்த இடத்துல சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபால்ட் வருது அப்படின்னா இந்த கரண்டே இங்க வெளியே வராது இல்லையா, ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வெளியே வரும் இல்லையா. ஸோ இது ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து டிஃபரன்ஸை பொறுத்து ஃபால்ட் இருக்கான்னு சொல்றது டிஃபரன்ஷியல் ரிலே. அண்ட் டிஸ்டன்ஸ் ரிலே அப்படின்னா இம்பிடன்ஸை பொறுத்து, அதாவது ஒரு லைன் இவ்வளோ இருக்கு அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ்க்கு ஒரு ரிலே ஆப்ரேட் ஆகும். அடுத்தது இங்க இருக்கிற ரிலே இந்த டிஸ்டன்ஸ்க்கு ஆப்ரேட் ஆகாது. அதாவது டிஸ்டன்ஸா பிரிச்சு நம்ம ரிலே ஆப்ரேட் பண்ணா தட்ஸ் நதிங் பட் டிஸ்டன்ஸ் ரிலே. இம்பிடன்ஸை பொறுத்து இப்போ திஸ் இஸ் ZA ZB ZC அப்படின்ட்டு இம்பிடன்ஸை பொறுத்து டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் எப்படி பிரிப்பீங்கன்னா இம்பிடன்ஸை பொறுத்து பிரிப்பீங்க. அந்த மாதிரி பிரிச்சு அதுக்கு ஏத்தாப்புல, அதாவது இந்த டிஸ்டன்ஸ்க்கு இந்த ரிலே ஆப்ரேட் ஆகணும், இந்த டிஸ்டன்ஸ்க்கு இந்த ரிலே ஆப்ரேட் ஆகணும், இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல ஃபால்ட் இருந்தா இந்த ரிலே ஆப்ரேட் ஆகணும் அப்படிங்கறத பொறுத்து நம்ம டிசைட் பண்ணோம். தட் இஸ் நதிங் பட் டிஸ்டன்ஸ் ரிலே. ஸோ இது வந்து இன் டீடைல் டிஸ்டன்ஸ் ரிலேனா என்ன, டைரக்ஷனல் ரிலேனா என்ன, டிஃபரன்ஷியல் ரிலேனா, ஓவர் கரண்ட் ரிலேனா இன் டீடைல் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஓவர் கரண்ட் ரிலேனா என்னங்கிறத பார்க்க போறோம். ஓவர் கரண்ட் ரிலேனா என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஓவர் கரண்ட் ரிலேவை பத்தி படிக்கிறதுக்கு we should know some important parameters. அப்பதான் நம்மளால ஓவர் கரண்ட் ரிலேவை படிக்க முடியும். ஸோ இப்போ ஓவர் கரண்ட் ரிலே டார்க் ஈக்குவேஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். டார்க் ஈக்குவேஷன் டார்க் ஈக்குவேஷன் என்ன, நம்ம என்ன பார்த்தோம் இவ்வளவு நேரம், அதாவது லாஸ்ட் கிளாஸ்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா டார்க், அதாவது ஒரு டார்க் ஒன்று இருந்தா மட்டும்தான் நம்மளோட டிஸ்கோ நம்மளோட ஆர்மேச்சரோ ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரிப் சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணும். சர்க்கியூட் பிரேக்கர் சிக்னல் கொடுக்குதுன்னா என்ன மெசேஜ் அனுப்பவா போதும் இல்லை. டார்க் ஒன்று ஆக்ட் ஆகுறப்ப ஒரு டிஸ்க் ஒன்று டிஸ்கோ ஒரு ஆர்மேச்சரோ சம் ரொட்டேட்டிங் திங் ஆப்ரேட் ஆகும். ஆப்ரேட் ஆகுறப்ப என்ன ஆகும்னா உங்களோட ட்ரிப் சர்க்கியூட் க்ளோஸ் ஆகும். அப்போ அந்த சர்க்கியூட் பிரேக்கருக்கு சப்ளை போறப்ப சர்க்கியூட் பிரேக்கர் தான் ஓப்பன் ஆகும். இப்படிதான் உங்களோட சிக்னல் வரும். ஸோ இந்த சிக்னல் வரணும்னா உங்க இனிஷியல் என்னது டார்க். ஓகே, ஓவர் கரண்ட் ரிலேக்கு என்ன டார்க் அப்படின்னா ஸோ யூனிவர்சல் டார்க் ஈக்குவேஷன் ஒன்று போடுறோம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் டார்க் ஆப்ரேட்டிங் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I ஸ்கொயர் அப்படின்ட்டு, அதாவது 5 into I, 5 is again directly proportional to I, so 5I square. ஓகே, இதை கான்ஸ்டன்ட் எடுத்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு K1 into I ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம். ரைட், லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப்ரேட்டிங் டார்க்னு ஒன்று இருந்துச்சுன்னா ரீஸ்ட்ரைனிங் டார்க்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க. ரீஸ்ட்ரைனிங் டார்க் ஒன்று இருக்கணும் அப்படின்னா ரிலே ஆப்ரேட் ஆகக்கூடாத இடத்துல ஆப்ரேட் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு we will have some torque against the operating torque, that is nothing but restoring torque. அது some K அப்படிங்கறத பார்த்தோம். அதாவது K1 I ஸ்கொயர் is greater than K அப்படின்னா உங்களோட ரிலே ஆப்ரேட் ஆகும். அதாவது ஆப்ரேட்டிங் டார்க் இஸ் கிரேட்டர் தென் ரீஸ்ட்ரைனிங் டார்க்னா உங்க ரிலே ஆப்ரேட் ஆகும். இஸ் லெஸ்னா ரிலே ஆப்ரேட் ஆகாது, இஸ் ஈக்குவல்னா ரிலே ஆப்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, ஸோ டார்க் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் இஸ் ஈக்குவல் டு K1 I ஸ்கொயர். இதே K1 I ஸ்கொயர் ஓகே பிளஸ் K2 V ஸ்கொயர். இது என்ன மேம் K2 V ஸ்கொயர் அப்படின்னா கரண்ட்டை பொறுத்து நீங்க ஃபால்ட்டை டிட்டர்மைன் பண்ணீங்கன்னா K1 I ஸ்கொயர். இதே வோல்டேஜை பொறுத்து நீங்க வோல்டேஜை ஒரு கணக்கு எடுத்து வோல்டேஜை வச்சு நீங்க வோல்டேஜ் அதிகமா போச்சுன்னா வோல்டேஜ் கம்மியா போச்சுன்னா அப்படின்னு டிசைட் பண்ணீங்கன்னா தட் இஸ் K2 V ஸ்கொயர். அதே K3 into V into I into cos of theta minus tau. இது எங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னா நம்மளோட இண்டக்ஷன் டைப் ரிலேஸ்ல படிச்சோம். இண்டக்ஷன் டைப் ரிலேஸ்ல வாட் ஹவர் மீட்டர் அப்படிங்கிற ரிலேல படிச்சோம். அதாவது வோல்டேஜ் காயில் தனியா கரண்ட் காயில் தனியா ரெண்டையும் சேர்த்து 2 பேராமீட்டர் சேர்த்து நம்ம ஃபால்ட் அதை வச்சு டிசைட் பண்ணுவோம். அதாவது வோல்டேஜ் இவ்வளோ கரண்ட் இவ்வளோன்னு டிசைட் பண்ணி வச்சுட்டு அந்த வோல்டேஜ் தாண்டிச்சுன்னா இந்த கரண்ட்டை தாண்டிச்சுன்னா நம்ம ரிலே ஆப்ரேட் ஆகும். ஸோ ரெண்டையும் பொறுத்து இருக்கும். தட் இஸ் நதிங் பட் வாட் ஹவர் மீட்டர்ல இந்த ஈக்குவேஷன் நான் டெரைவ் பண்ணியிருப்பேன். அண்ட் அதுக்கு அடுத்தது திஸ் இஸ் நதிங் பட் minus K. ஓகே, இது என்னது திஸ் இஸ் நதிங் பட் ரீஸ்ட்ரைனிங். ஏன் மைனஸ் போடுறேன்னா ஆப்ரேட்டிங்கும் மைனஸ் ரீஸ்ட்ரைனிங் இது ரெண்டும் சேர்த்தாப்புல ஆக்ட் ஆகுறப்பதான் உங்களுக்கு
ஃபைனல் டார்க் கிடைக்கும். ஸோ இப்போ ரீஸ்ட்ரெயினிங் டார்க் 0 அப்படின்னா உங்களுக்கு ஆப்ரேட் ஆக போகுது. ரீஸ்ட்ரெயினிங் லாக் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆப்ரேட் ஆகிறது இல்லை, அவ்வளோதான். அதனால டிட்டர்மினேட் பை -k. ஸோ திஸ் இஸ் கால்ட் as ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஓகே, இது என்ன மேம் அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் as யூனிவர்சல் டார்க் ஈக்குவேஷன். அதாவது வோல்டேஜை பொறுத்து கரண்ட் பொறுத்து வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சேர்த்தாப்புல அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், அதாவது ரீஸ்ட்ரெயினிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் யூனிவர்சல் டார்க் ஈக்குவேஷன். இதுல நம்ம ஓவர் கரண்ட் ரிலேக்கு எதுக்கு போனோம்? ஓவர் கரண்ட் நேம்லேயே இருக்கு கரண்ட். ஸோ நம்ம கரண்ட் பொறுத்து மட்டும்தான் நம்மளோட ஃபால்ட் டிசைட் பண்ணுவோம். ஸோ டார்க் ஈக்குவேஷன் ஃபார் ஓவர் கரண்ட் ரிலே இஸ் K1I². இது வருமா? வராது, பிகாஸ் தேர் இஸ் நோ கரண்ட் ஹியர். இது வருமா? இதுவும் வராது, பிகாஸ் we are not taking in account into voltage. ஸோ இது வருமா? கண்டிப்பா வரும். திஸ் இஸ் ரீஸ்ட்ரெயினிங். we should have it for the relay to not operate when it should not operate. So torque equation for overcurrent relay is K1I² minus K. Okay. So இப்போ as I told, அதாவது K1I² is operating torque. Okay. K is restraining torque. Okay. Okay. So K1I² is greater than K na relay operate ஆகும். K1I² is less than K அப்படின்னா relay operate ஆகாது. K1I² is equal to K அப்படின்னா relay is verge of operation. verge of operation என்ன? இது வந்துச்சுன்னா relay is ready to operate. ஆப்ரேட் ஆக போகுது அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இந்த K1I² is equal to K, let's I² is equal to K by K1. ஓகே, ஸோ I is equal to root of K by K1. இந்த ஐங்கிறது என்னன்னா ஐ பிக்கப். அதாவது ஒரு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 1.2 IFL is less than I pickup is less than I minimum, I fault minimum. அதாவது மினிமம் ஃபால்ட் கரண்ட் பிக்கப் கரண்ட் விட அதிகமா இருக்கும். இந்த பிக்கப் கரண்ட் ரீச் ஆச்சுன்னா ரிலே ஆப்ரேட் ஆக தொடங்கிடும். திஸ் இஸ் நத்திங் பட் ஐ பிக்கப். ஸோ இப்போ அந்த ஐ பிக்கப் தான் இது. கரெக்டா இந்த இது வந்துச்சுன்னா ரிலேஸ் இந்த வெர்ஜ் ஆஃப் ஆப்ரேஷன் சொன்னேன். ஸோ ஐ பிக்கப் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லலாம்? is equal to root of K by K1. Okay, I pickup is directly proportional to root of 1 by K1. K directly and I pickup is directly proportional to root of K. இது நான் பிரிச்சிருக்கேன், ஒன்றும் இல்லை, அது நான் பிரிச்சு போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது எதுக்கு மேடம்னா தேவைப்படும், தெரிஞ்சுக்கோங்க. That's all torque equation of an overcurrent relay. Right. இப்போ ஓவர் கரண்ட் ரிலேல டார்க் ஈக்குவேஷன் பார்த்துட்டோம். ஓவர் கரண்ட் ரிலே என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஓவர் கரண்ட் ரிலே, டெஃபினைட் டைம், இன்வெர்ஸ் டெஃபினைட் டைம், வெரி இன்வெர்ஸ் டைம், எக்ஸ்ட்ரீம்லி இன்வெர்ஸ் டைம். இந்த அதே தான், அதாவது இந்த 5 டைப்பும் இன் டீடைல் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி we should know some important parameters to analyze all these types. இது எல்லா டைப்பும் அனலைஸ் பண்ணணும்னா சில இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் இருக்கு, சில இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். அது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால இது 5 படிக்க முடியும். ஸோ இந்த 5 அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அந்த இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்லி தர போறேன். ஓகே, இதுல தான் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். ஃபால்ட் கிளியரிங் டைம்ல கொஸ்டின்ஸ் வரும். இதுல ஒரு கொஸ்டின் ஆச்சும் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்விட்ச் கியர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். ஓகே, இல்ல பிக்கப் நான் இது அதாவது இதுலயே நான் சொல்லிடுறேன் டெஃபினேஷன், பின்னாடி வரப்ப யூ கேன் ரீட் இட் அவுட். ஓகே, பிக்கப் கரண்ட்னா என்ன அப்படின்னா இப்பதான் நம்ம பார்த்தோம். அந்த நம்ம ரிலே கரண்ட் வந்து பிக்கப் கரண்ட்டை தாண்டிச்சு அப்படின்னா ரிலே ஆப்ரேட் ஆகிரும். ரைட், that is called as pickup current. It is a minimum current for the relay to start its operation when the fault current reaches I pickup greater than I pickup. Okay, current setting na enna na இந்த I pickup நாம வேரியேஷன்ஸ் பண்ணலாம். அதாவது நம்ம I pickupனா என்ன, நம்ம செட் பண்றது தான I pickup. ஒரு ரிலேல இதுதான் I pickup-ஆ இருக்கணும், இவ்ளோ ஆம்ப்ஸ் தான் I pickup-ஆ இருக்கணும், இவ்ளோ ஆம்ப்ஸ் இருந்ததுன்னா ரிலே பிக்கப் ஆகணும் அப்படிங்கறத நம்ம செட் பண்றது. அதை எப்படி செட் பண்ணுவோம்னா கரண்ட் செட்டிங், அதுக்கு பேர் தான் கரண்ட் செட்டிங். கரண்ட் செட் பண்றது தான் கரண்ட் செட்டிங். அதாவது ஐ பிக்கப்பை நம்ம கரண்ட் செட்டிங் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஐ பிக்கப் நான் கரண்ட் செட்டிங் யூஸ் பண்ணி என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். திஸ் இஸ் நதிங் பட் கரண்ட் செட்டிங். ஓகே, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். அடுத்தது அதே மாதிரி ஐ பிக்கப் கரண்ட் செட்டிங் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு we can also set it by plug setting. plug setting multiplier இதுவும் ஒரு செட்டிங் தான். இந்த செட்டிங்கை வச்சும் நம்மளோட அதாவது ஐ பிக்கப்பை கரண்ட் செட்டிங் வச்சு செட் பண்ணலாம்னு சொன்னேன். அதே நேரம் பிளக் செட்டிங் மல்டிப்ளையர் வந்து ஆப்ரேட்டிங் டைமை நம்ம செட் பண்ணலாம். அதாவது எவ்வளோ நேரத்தில் ரிலே ஆப்ரேட் ஆகணும், இவ்வளோ நேரத்தில் ஆப்ரேட் ஆகணும். 0.2 millisecond பார்த்தோம்ல, 20 milliseconds ஆப்ரேஷன் டைம் ஆஃப் ரிலே அப்படின்ட்டு அந்த 20-ஆ 30-ஆ 10-ஆ அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணலாம். தட் இஸ் ரிலே ஆப்ரேட்டிங் டைம். டைம் செட்டிங் மல்டிப்ளையர் இஸ் அகேன் யூஸ்டு டு ஃபைண்ட் த ஆப்ரேட்டிங் டைம் ஆஃப் த ரிலே. அதாவது ஃபைண்டிங்கிறத விட செட் த ஆப்ரேட்டிங், இந்த ரிலே இந்த இடத்துல வேலை செய்யறப்ப இவ்வளோ டைம்ல ஆப்ரேட் ஆகணும் அப்படிங்கிறது
நம்ம தான் செட் பண்ணலாம். அதை எப்படி செட் பண்ணலாம்னா plug setting multiplier and time setting multiplier called as PMS and TMS. இதை வச்சு நம்மளால செட் பண்ண முடியும். So these four are important. Okay, என்னங்கிறது இன் டீடைல் பார்க்கலாம். என்னங்கிறது த்ரூ அவுட் நாலுமே சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டா it will be easy for you to understand. The pickup current, it is the minimum current in the relay at which the relay starts its operates. Okay, relay pickup விட relay கம்மியா இருந்துச்சுன்னா does not operate. ஈக்குவலா இருந்துச்சுன்னா relay is in the verge of operation. threshold ன்னு சொல்லுவாங்க. is greater அப்படின்னா relay ஆப்ரேட் ஆகும், trip circuit energize ஆகும், circuit breaker open ஆகும், faulty system isolate ஆகும். ஓகே, ஸோ இந்த பிக்கப் கரண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா பிக்கப் கரண்ட்னு சொல்லலாம். அது இல்லைன்னா கரண்ட் செட்டிங் இன் ஆம்பியர், அதாவது ஆம்பியர்ல கரண்ட் செட்டிங் சொன்னீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிக்கப் கரண்ட். கரண்ட் செட்டிங் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இங்க என்ன மேம் பிக்கப் கரண்ட் தனியா சொன்னீங்க, கரண்ட் செட்டிங் தனியா சொன்னீங்க. நீங்க பிக்கப் கரண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கரண்ட் செட்டிங் சொல்றீங்கன்னா பிக்கப் கரண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கரண்ட் செட்டிங் when it is expressed in amperes, but current setting in percentage is different, amperes is different. So amperes in current setting na that is pickup current, current setting in percentage engiradhu vera. Okay, this is a minimum. Okay, right, fine. ஓகே, ஸோ பிக்கப் கரண்ட்னு சொல்லலாம், இல்லைனா கரண்ட் செட்டிங் இன் ஆம்பியர்ஸ்னு சொல்லலாம், இல்லை செட் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா பிளக் செட்டிங், அதாவது பிளக் செட்டிங் மல்டிப்ளையர் கிடையாது, பிளக் செட்டிங் ஒன்லி. ஏன்னா பிளக் செட்டிங் மல்டிப்ளையருங்கிறது இன்னொன்று இருக்கு, அடுத்து நம்ம பார்த்தோம். ஸோ பிளக் செட்டிங் நாட் மல்டிப்ளையர். ஓகே, பிளக் செட்டிங் இல்லைனா த்ரெஷோல்டு. ஏன் த்ரெஷோல்டுனா verge ஆஃப் ஆப்ரேஷன், அதாவது அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் த்ரெஷோல்டு. ஓகே, ஸோ கரண்ட் செட்டிங், ஃபைண்ட் த கரண்ட் செட்டிங் இன் ஆம்பியர்ஸ் முடிக்க கூடாது, தட் இஸ் பிக்கப் கரண்ட். Find the set current, that is pickup current. Find the plug setting, that is also called as pickup current. Find the threshold current அப்படினா it is again called as pickup current. Okay, so current setting னா என்ன சொன்னேன் நான், நம்மளோட pickup current அட்ஜஸ்ட் பண்ணும் current setting. அதாவது நம்ம pickup current எவ்வளவு செட் பண்ணலாம் அப்படிங்கறத பொறுத்து தான் அதாவது ரிலே ஆப்ரேட் ஆகும். அது நம்ம தான் செட் பண்ணுவோம், இன்ஜினியர்ஸ் நாம தான் செட் பண்ணுவோம். அதை செட் பண்றப்ப கரண்ட் செட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், அதாவது ஒரு டெஃபினேஷன் வச்சுதான் நம்மளால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இது என்ன பண்ணணும், டு அட்ஜஸ்ட் த பிக்கப் கரண்ட். ஓகே, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அதாவது ரிலே ஆப்ரேட்டிங் காயிலுங்கிறது காயில் இல்லையா, திஸ் இஸ் த திங் ரிலே ஆப்ரேட்டிங் காயில். இந்த காயில இந்த n டர்ன்ஸ் அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா நம்மளால பிக்கப் கரண்ட்டை மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும் மேடம்னா, லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் I pickup is inversely proportional to root of 1/k1, right? Fine, 1/k1. இப்போ இதுனா எங்க இங்க 1/k1 தானே இருக்கு, டர்ன்ஸ் எல்லாம் வச்சு எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ரேட்டிங் டார்க் இஸ் அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வருவோம், இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I square, right? So operating torque is equal to k1 I square னு சொன்னேன், right? Fine, k1 I square. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது ஆப்ரேட்டிங் டார்க் இப்படியும் எழுதலாம், 5 into I ன்னு எழுதலாம், ரைட்? அதை நான் இந்த ஈக்குவல் டு அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி தூக்கணும்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட், இங்க k1ங்கிற கான்ஸ்டன்ட், இங்க சிங்கிற டிஃபரன்சியேஷனுக்காக சிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்றேன். இந்த 5 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ni by reluctance, 5 ஃபார்முலா, அண்ட் இங்க ஒரு கரண்ட் இருக்கு. ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம், Cn by reluctance into I square, ரைட்? ரைட். ஸோ இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா TOP is equal to k1 I square, TOP is equal to C, அதாவது இது நம்ம k1க்கு ஈக்குவலா இருக்கு இல்லையா, this is k1 I square, again இங்க k1 I square, அதாவது k1 is equal to what, Cn by R. Okay, this is constant, இது number of turns, this is nothing but reluctance. Okay, so அப்ப number of turnsக்கும் k1க்கும் ஒரு ரிலேஷன் கொண்டு வரேன், k1 is directly proportional to number of turns, right? இதுல இருந்து நம்ம சொல்லலாம் இல்லையா. ஸோ இது அதாவது இந்த ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணி k1 ஓட இது நான் ஈக்குவேட் பண்றேன். ஓகே, பண்றப்ப நம்மளுக்கு k1 is directly proportional to n. ஓகே, அப்ப இங்க I pickup is inversely proportional to 1/k1 லாஸ்ட் ஸ்லைட்ல டிரைவ் பண்ணுவோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், pickup is inversely proportional to 1/root of k1 க்கு பதிலா n ன்னு எழுதலாம், ரைட்? பிகாஸ் k1 is directly proportional to n. அப்ப நம்ம டர்ன்ஸ் மாத்துறது மூலியமா நம்மளோட பிக்கப் கரண்ட்டை மாத்த முடியும், தட் இஸ் கரண்ட் செட்டிங். ஓகே, ஸோ என்னது, பை சேஞ்சிங் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த ரிலே ஆப்ரேட்டிங் காயில். எப்படி அப்படின்னா, எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், டேப்பிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல டேப் பண்ணா வேற டர்ன்ஸ் கிடைக்கும், இங்க டேப் பண்ணி சர்க்கியூட் க்ளோஸ் பண்ணீங்கன்னா வேற டர்ன்ஸ், இங்க டேப் பண்ணி க்ளோஸ் பண்ணீங்கன்னா வேற டர்ன்ஸ். ஸோ டேப்பிங்ஸை மாத்துறது மூலியமா நம்மளோட
டர்ன்ஸை மாற்றலாம். டர்ன்ஸை மாற்றுறது மூலியமா நம்மளோட பிக்கப் கரண்ட்டை நம்ம செட் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் இஸ் கரண்ட் செட்டிங். ஓகே, ஃபார்முலாலாம் எதுவும் இல்லையா மேம்? கொஸ்டின்ல கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இருக்கு. ஸோ கரண்ட் செட்டிங் திஸ் இஸ் இன் பர்சன்டேஜ் as I told. கரண்ட் செட்டிங் இன் ஆம்பியர்ஸ்ங்கிறது பிக்கப் கரண்ட். ஸோ இன் பர்சன்டேஜ் இதுதான் கரண்ட் செட்டிங். ஓகே, கரண்ட் செட்டிங் இன் பர்சன்டேஜ் இஸ் given by I pickup, நோட் பண்ணிக்கோங்க, by I relay into 100. Okay, fine. So I pickup I relay into 100. இதில் நம்ம I pickup கண்டுபிடிச்சிங்கன்னா is equal to, அதாவது நான் இந்த I pickup எடுக்கிறேன், இது இந்த பக்கம் கொண்டு போறேன், அவ்வளவுதான். கரண்ட் செட்டிங் இன் ஆம்ப் பர்சன்டேஜ் இன்டு I relay divided by 100. ஓகே, I pickup கேட்டா இந்த ஃபார்முலா, கரண்ட் செட்டிங் கேட்டா இந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த I ரிலேங்கிறது உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருந்தானா டைரக்டா நீங்க I ரிலே, த ரிலே கரண்ட் இஸ் 5 amps, ரிலே கரண்ட் ரிலே ஆஃப் 4 amps அப்படின்னு கொடுத்துருந்தானா ரிலே கரண்ட். இப்போ அந்த மாதிரி ஒன்று கொடுக்கவே இல்லைன்னு வைங்களேன், அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? திஸ் இஸ் ரைட், இதுதான் நம்ம கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் படிச்சோம் இல்லையா? இது பிரைமரி, இது செகண்டரி. ஓகே, கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இது என்ன பண்ணும்? இது கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன ஆகும்னா இங்க ஃபால்ட் கரண்ட் வந்து, இந்த ஃபால்ட் கரண்ட் வந்து கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமா நம்மளுக்கு குறையும். சே ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ 400/5. 400க்கு அந்த ஃபால்ட் கரண்ட் ப்ரொபோஷனலா 5 amps வந்து நம்மளுக்கு அவுட்புட் சைட் கிடைக்கும். அதாவது இந்த இடத்துல 5 amps கிடைக்கும். இது என்ன பண்றோம்? இந்த 5 amps தான் நம்மளோட ரிலேக்கு கொடுப்போம். ரைட், திஸ் இஸ் நதிங் பட் ரிலே ஆபரேட்டிங் காயில். ஓகே, ரிலே ஆபரேட்டிங் காயிலுக்கு 5 amps தான் கொடுப்போம், நம்ம பார்த்துருப்போம். அப்ப ரிலே காயிலோட ஆம்ஸ் உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுக்கலன்னா, அதே நேரம் உங்களுக்கு சர்க்கியூட், அதாவது கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட ரேஷியோ கொடுத்திருந்தானா this 5 amps you can take it as relay. அதாவது I relay, ஏன்னா அந்த 5 amps தானே ரிலேக்கு போகுது. ஸோ I relay will be equal to 5 amps. ஓகே, ஸோ இப்படி நீங்க கொஸ்டின்ல இருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபைன். ஓகே, okay, so first problem வந்தாச்சு. என்ன ப்ராப்ளம்? an overcurrent relay is connected to a supply circuit through a, அது overcurrent relay. ஓகே, supply circuit அது எதனா 1000/1 amps அப்படினா this is nothing but CT ratio. ஓகே, the relay is set at 120%. அப்ப current setting in percentage கொடுத்திருக்காங்க 120. then the plug setting னா என்ன? I told you pickup current can also be called as plug setting. ஓகே, ஸோ பிக்கப் கரண்ட் கேட்குறான். நம்மளோட பிக்கப் கரண்ட் ஃபார்முலா என்ன? பிக்கப் கரண்ட் லாஸ்ட் ஸ்லைட்ல போட்டோம். I pickup is equal to current setting in percentage into I relay divided by 100. ரைட், கரண்ட் செட்டிங் இன் பர்சன்டேஜ் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கோம் 120 into I relay. என்னது I relay தான் நான் சொன்னேன் இல்லையா? I relay அவன் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 1 amps நம்ம I relay அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்? சிடியோட செகண்டரி தான் நம்மளோட ரிலே ஆப்ரேட்டிங் காயிலுக்கு போகுது. ஸோ I relay is equal to 1 amps divided by 100. ஓகே, so cancel பண்ணீங்கன்னா 1.2 will be your answer. The answer வந்து plug setting amps is 1.2 amps. Okay, fine. அடுத்து 5 amps overcurrent relay set at, அதாவது 5 amps overcurrent relay னே கொடுத்துட்டா. அப்ப I relay is 5 amps. Okay, is set at 100%. This is nothing but current setting in percentage. Okay, and its relay operating coil has 12 turns. அப்ப turns say N1 is 12. its pickup current is adjusted to 5.5 amps. அதாவது அட்ஜஸ்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வேற இருக்கு, ரெண்டாவது இன்னும் அட்ஜஸ்ட் பண்றாங்க. ஸோ செகண்ட் பிக்கப் கரண்ட் வச்சுக்கிறேன். கால்குலேட் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ரிக்வயர்ட் இன் ரிலே ஆப்ரேட்டிங் காயில். அதாவது என்ன கொடுக்குறான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு I பிக்கப் இருக்கு, அப்போ அவனோட டர்ன்ஸ் 12. ஓகே, அடுத்து நான் I பிக்கப் வந்து 5.5 amps. அடுத்து என்னோட I பிக்கப் வந்துட்டு அடுத்த என்னோட I பிக்கப் அடுத்து என்னோட I பிக்கப் வந்து 5.5க்கு நான் அட்ஜஸ்ட் பண்றேன். அப்போ என்னோட டர்ன்ஸ் என்னன்னு கேட்கறான். ஓகே, ஸோ இதில் நமக்கு என்னென்ன தெரியும்? இது தெரிஞ்சிருக்கு, இது தெரியும், இது தெரியும், இது கொஸ்டின். ஓகே, அப்போ இது நம்ம கண்டுபிடிச்சா நம்மளுக்கு அதை கண்டுபிடிச்சிடலாமா? பிகாஸ் we have a relation I pickup is inversely proportional to number of turns, right? ஓகே, அப்ப என்ன பண்ணோம்னா I pickup கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுல என்ன I pickup ஓட ஃபார்முலா என்ன? current setting into in percentage into I relay divided by 100. ஓகே,
கரண்ட் செட்டிங் இன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கானா எஸ் 100% இன்டூ ஐ ரிலே என்ன கொடுத்துருக்கான் 5 amps ரைட் 5 amps டிவைடட் பை 100 ஓகே ஸோ 100 கேன்சல் பண்ணிங்கன்னா 5 அப்போ ஐ பிக்கப் 1 இஸ் 5 அப்போ ஐ பிக்கப் 1 பை ஐ பிக்கப் 2 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n2 by n1 ரைட் இது எடுத்துட்டு வந்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னால 1 2 இங்க வந்துச்சுன்னா 2 மேல வரும் n1 கீழே வரும் இது ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஐ பிக்கப் 1 ஸ்கொயர் பை ஐ பிக்கப் 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n2 by n1 ரைட் ஓகே ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் ஐ பிக் நம்மளுக்கு கேட்கறது என்னது நம்மளுக்கு என்ன கேட்குறான் n2 கேட்குறான் ரைட் n2 is ஏன்னா I pick up 1 we have found it as 5 so n2 is equal to I pick up 1 square divided by I pick up 2 square into n1 right அப்போ I pick up 1 என்ன 5 square divided by 5.5 அதாவது adjusted to 5.5 right அப்போ என்ன டர்ன்ஸ்னு கேட்குறான் into n1 is what 12 கொடுத்துருக்கான் so if you solve this you will get this answer solve பண்ணி சொல்லுங்க to solve பண்ணீங்கன்னா your answer will be 100 so 100 turns is the answer hope you understand doubts இருந்தா அப்பப்ப கேளுங்க again I'll repeat it okay ma'am clear sorry here net problem okay fine no problem you understand it's okay okay அடுத்தது plug setting multiplier ரெண்டு பார்த்துட்டோம் அதாவது பிக்கப் கரண்ட் பார்த்துட்டோம் அதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய கரண்ட் செட்டிங் பார்த்துட்டோம் ஓகே அடுத்து பிளக் செட்டிங் மல்டிப்ளையர் என்ன சொன்ன பிளக் செட்டிங் மல்டிப்ளையர்னா டைம் ஆஃப் ஆப்ரேஷனை நம்மளால மாற்ற முடியும் ஓகே டைம் ஆஃப் ஆப்ரேஷனை மாற்ற முடியும் அப்படின்னா எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சிவியரிட்டி ஆஃப் ஃபால்ட் பொறுத்து அதாவது சிவியரிட்டி ஆஃப் ஃபால்ட் என்ன அர்த்தம் ஃபால்ட் ரொம்ப அதாவது ஃபால்ட் கரண்ட் ஐஎஃப் ரொம்ப ஹெவி ஃபால்ட்டா இருந்தது அப்படின்னா அங்க நம்மளுக்கு ஆப்ரேஷன் டைம் ஆஃப் ஆப்ரேஷன் சீக்கிரமா இருக்கணும் இல்லையா சீக்கிரமா நம்ம அந்த செக்ஷனை ஐசோலேட் பண்ணாதான் நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம லைன் சேஃப் ஸோ ஆப்ரேட்டிங் அப்போ ஆப்ரேட்டிங் டைம் எதை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சிவியரிட்டி ஆஃப் ஃபால்ட் ரொம்ப சிவியரா இருக்கிற இடத்துல சீக்கிரமா ஆப்ரேட் ஆகணும் சிவியரிட்டி கம்மியா இருக்கிறதுல கொஞ்சம் ஒரு நார்மல் டைம்ல ஆப்ரேட் ஆனா பரவாயில்ல அந்த சிவியரிட்டி அப்படிங்கிறது என்னது ஃபால்ட் கரண்ட் அதிகமா இருக்கிற இடத்துல சீக்கிரமா ஆப்ரேட் ஆகணும் ஃபால்ட் கரண்ட் கம்மியா இருக்கிற இடத்துல ரொம்ப லேட்டா இருக்கக்கூடாது ஓரளவுக்கு டக்குன்னு ஆப்ரேட் ஆகணும் ஓகே so it is defined as a ratio of secondary current CT to current setting அப்ப நம்மளோட plug setting multiplier எப்படி எழுதலாம் plug setting multiplier is equal to secondary current of CT divided by current setting in ampere okay ampere is nothing but pickup current right இது pickup current confuse ஆயிரக்கூடாது ஒரே terms தான் terms மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளுக்கு ஆன்சரே தெரிஞ்சிருந்தாலும் நம்ம terms மறந்துட்டோம்னா நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது ஓகே so secondary current of CT இப்போ நம்ம CT ratio I1 by I2 இதுதான் CT ratio right இது primary current இது secondary current இதுல இருந்து நம்ம secondary current எப்படி எழுதலாம் primary current divided by CT ratio okay okay fine so இத நம்ம இப்ப நான் இந்த ஃபார்முலா எப்படி எழுதுறேன் அப்படினா secondary current is also known as primary current of CT divided by CT ratio into current setting in amps right this is also called as pickup current சொல்லிட்டே இருக்கேன் ஏனா உங்களுக்கு மறந்துட கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கேன் okay fine இப்போ the primary current of CT divided by CT ratio into current setting in ampere okay so plug setting multiplier னு கேட்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலாக்கான என்ன உங்களுக்கு மிஞ்சி போனா இந்த ஃபார்முலால வந்து பாத்தீங்கன்னா primary current of CT இப்போ இந்த primary current of CTங்கிறது என்னது இதுதான் லைன் இங்க CT இருக்கு ஓகே இது அடுத்தது ரிலே ஆபரேட்டிங் காயிலுக்கு உங்களுக்கு கரண்ட் போகுது this is nothing but CT so இந்த primary current இது secondary current okay of CT இது primary current of CT is nothing but what fault current right ஒரு fault இருக்குறப்ப அந்த fault current CT வழியா போகி fault current குறஞ்சதா நம்ம ரிலேக்கு போகும் so the primary current நாம என்னன்னு சொல்லலாம் fault current so क्वेश्चनல என்ன கேட்டிருப்பானா fault current னு கொடுத்திருப்பான் என்னடா fault current னு கொடுத்திருக்கான் நமக்கு primary current னு கொடுக்கலையே யோசிக்க கூடாது fault current is nothing but primary current of CT so இது எப்படி எழுதலாம் fault current divided by CT ratio
into current setting in amps. ஓகே, இப்படியும் எழுதலாம். ஸோ ஆல் ஃபார்ம்ஸ் சொல்லிட்டேன், எல்லா ஃபார்ம்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம பிளக் செட்டிங் மல்டிப்ளையர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இஸ் லெஸ் தேன் 1. பிளக் செட்டிங் மல்டிப்ளையர் லெஸ் தேன் 1 என்ன அர்த்தம்? ஸோ என்ன சொன்னேன், பிளக் செட்டிங் மல்டிப்ளையர் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ட் கரண்ட் டிவைடட் பை சிடி ரேஷியோ இன்டூ கரண்ட் செட்டிங் இன் ஆம்ப்ஸ்ன்னு சொன்னோம். ஓகே, இப்போ இது லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ என்ன அர்த்தம், உங்களோட டினாமினேட்டர் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், நியூமரேட்டர் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? நியூமரேட்டரும் டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 1 போடுவீங்க, நியூமரேட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா கிரேட்டர் தென் 1 வரும், நியூமரேட்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா லெஸ் தென் 1 வரும். ஓகே, ஸோ இப்போ நியூமரேட்டர் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கலாம், அப்போ கிரேட்டர் தென் 1 வரும். அப்போ கிரேட்டர் தென் 1 வந்துச்சுன்னா என்ன ஆகும், நியூமரேட்டர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், ஃபால்ட் கரண்ட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ரைட், ஃபால்ட் கரண்ட் அதிகமாக இருக்கிறப்ப ரிலே ஆப்ரேட் ஆகும். அதேதான், எனர்ஜைசர் ட்ரிப் சர்க்யூட், சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பன், ஃபால்ட் இஸ் ஐசோலேட்டட். ஏன் கிரேட்டர் தென் 1 அப்படின்னா கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் அதிகமாக இருக்கும், ஸோ ஃபால்ட் கரண்ட் அதிகமாக இருக்கும், ஆப்வியஸாக ரிலே ஆப்ரேட் ஆகணும். லெஸ் தென் 1 என்ன ஆகும், less than 1 fault, அதாவது fault current கம்மியா இருக்கு when compared to this, right? CT ratio into current setting amps compare பண்றப்ப fault current கம்மியா இருக்கு, so obviously relay operate ஆக கூடாது. எப்போ ஆப்ரேட் ஆக கூடாதுன்னா less than 1. PSM is equal to 1. அப்ப என்ன அர்த்தம், ரிலே வந்து அதாவது நம்மளோட fault current நம்மளோட பிக்கப் கரண்ட் ஃபால்ட் கரண்ட் தொட ஆரம்பிச்சிருச்சு, அப்ப என்ன ஆகும், நம்மளோட ரிலே வந்து it should operate. ஓகே, ஃபைன், அவ்வளவுதான். That is nothing but plug setting multiplier. Problems பார்க்குறப்ப you will understand. எது நம்ம ஒரு ஏதோ கிராஃப் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இதோட horizontal axis தெரியல, I'll draw it. This is nothing but plug setting multiplier. அதாவது நான் என்ன சொன்னேன், plug setting multiplier இது ஆப்பரேட்டிங் டைம். ஓகே, அதாவது plug setting multiplier அதிகமாக என்ன ஆகுது, ஆப்பரேட்டிங் டைம் குறையுது. அது அப்படிதானா குறையுமா அப்படின்னு கேட்டா எஸ் குறையும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா plug setting multiplier is directly proportional to fault current ன்னு நம்ம படிச்சோம் லாஸ்ட் ஸ்லைட்ல, ரைட்? ஏன்னா plug setting multiplier is equal to fault current by current setting into CD ratio, so it is directly proportional to fault current. Okay, so இப்போ fault current னா என்ன, nothing but அதாவது fault current is nothing but pickup current. அதாவது okay, so அதாவது operating torque is directly proportional to I square, right? I square, right? அதாவது operating torque is directly proportional is equal to K1 I square. அதாவது கரெக்டா, இந்த K1 தூக்கணும்னா directly proportional வந்துரும், அவ்வளவுதான். So is directly proportional to I square. அப்ப இந்த fault current அதிகமா இருக்குன்னா அர்த்தம் இந்த current அதிகமா இருக்குன்னு அர்த்தம், ரைட்? பிக்கப் கரண்ட் obviously அதிகமா இருக்கும். பிக்கப் கரண்ட் என்னன்னா fault current அதிகமா இருந்துச்சுன்னா பிக்கப் கரண்ட் அதிகமா இருக்கும். ஓகே, பிக்கப் கரண்ட் அதிகமா இருக்கிறப்ப என்ன ஆகும், டார்க் ஆபரேஷன் அதிகமா இருக்கும். டார்க் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆப்வியஸா ஸ்பீட் ஆஃப் த டிஸ்க் அதிகமாகும். டிஸ்க் என்ன டிஸ்க் புதுசா டிஸ்க் சொல்றீங்களே அப்படின்னா as I told டார்க் தான் டிஸ்க் சுத்தும், டிஸ்க் தான் ட்ரிப் சர்க்யூட்டை உங்களுக்கு க்ளோஸ் பண்ணும், சர்க்யூட் பிரேக்கர் ஆப்ரேட் ஆகும். இப்படிதான் உங்களோட ரிலேக்கும் சர்க்யூட் பிரேக்கருக்கும் ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ டார்க் அதிகமாச்சுன்னா ஸ்பீட் ஆஃப் த டிஸ்க் அதிகமாகும், ஸ்பீட் அதிகமாச்சுன்னா உங்களோட டைம் வந்து அதிகமாகும். ஐ மீன் டைம் கம்மியாகும், ஸ்பீடா இருந்துச்சுன்னா டைம் குறையும் இல்லையா, சீக்கிரமா உங்களோட ஆப்ரேஷன் இருக்கும். அப்ப பிளக் செட்டிங் மல்டிப்ளையர் வந்து அதிகமாச்சு அப்படின்னா உங்களோட டைம் குறையும். அதுதான் இந்த கிராஃப்ல சொல்லியிருக்கேன். திஸ் இஸ் கால்ட் as PSM கிராஃப், PSM கர்வ். ஸோ இதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸாம்ல சும்மா ஒரு 4 கிராஃப் கொடுத்து which is PSM கிராஃப்னு கேட்டாலும் கூட கேட்பான். ஸோ யூ ஷுட் நோ இட். ஓகே, ஸோ இந்த PSM கிராஃப்ல இது என்ன, TMS is equal to 0.3 அப்படின்னா வந்து PSM, அதாவது PSM கிராஃப்ல டைம் மல்டிப்ளையர் செட்டிங் இஸ் நதிங் பட் டைம். அதாவது இந்த கிராஃப் நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு இது சொன்னா புரியாது. I'll just tell you. ஓகே, ஸோ இப்போ டைம் மல்டிப்ளையர் செட்டிங்னா என்ன அப்படின்னா அதாவது நம்மளோட ட்ரிப்பிங் மெக்கானிசம், நம்ம ரிலே, அதாவது பின்னாடி நான் பின்னாடி டயக்ராம் காமிக்கிறேன். ரிலேல ஓகே, நம்மளோட டைம் மல்டிப்ளையர் செட்டிங் அப்படின்னா என்னன்னா நம்மளோட ரிலே வந்து சீக்கிரமா ஆப்ரேட் ஆகிறதுக்கு ரிலேல ஒரு மெக்கானிசம் இருக்கும். ஓகே, அந்த மெக்கானிசமை நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட டைமை, அதாவது ஆப்ரேஷன் டைமை மாத்திக்கலாம். ஓகே, ஸோ டைம் செட்டிங் மல்டிப்ளையர்னா என்னன்னா நம்மளோட ரிலே கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு டயல் மாதிரி இருக்கும். ஓகே, அந்த டயல்ல நம்ம சுத்தணும் அப்படின்னா இதான் அந்த டயல். அந்த டயல்ல வந்து நம்ம சுத்தி நம்மளோட ஆப்ரேஷன் டைம் ஆஃப் ரிலேவை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் டைம் செட்டிங் மல்டிப்ளையர். ஓகே, இந்த டைம் செட்டிங் மல்டிப்ளையர் எப்படி எழுதலாம் அப்படின்னா is equal to
ஸோ அந்த டிஎம்எஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, அதாவது வெயிட் சொல்லுங்க, அதாவது டிஎம்எஸ் என்னவா இருக்கலாம், 0வா இருக்கலாம், 0.2வா இருக்கலாம், 0.4, 0.6, 0.8, 1 வரைக்கும் இருக்கலாம், ரைட்டா? ஸோ டிஎம்எஸ் அதாவது அப்போ ஆப்ரேட்டிங் டைம் எப்படி எழுதலாம் அப்படின்னா, டிஎம்எஸ் இன்டூ, அதாவது நம்ம என்ன டிஎம்எஸ் வைக்கிறோமோ செட் பண்றோமோ, 0.2 வைக்கிறோமா, 0.2, 0.4 வைக்கிறோம்னா 0.4 அந்த டயல்ல இன்டூ ஆப்ரேட்டிங் டைம் when TMS is equal to 1. அதாவது TMS 1 அப்படின்னு டைம் செட்டிங் 1 வச்சு ஒரு ஆப்ரேஷன் டைம் கிடைக்கும் இல்லையா, அந்த ஆப்ரேட்டிங் டைம் இன்டூ, அதாவது இந்த இடத்துல நம்ம செட் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் டைம் ஆஃப் ரிலே கிடைக்கும் இல்லையா, அதுதான் இது. அந்த ஆப்ரேஷன் டைம் இன்டூ இதை நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம்னா அது இன்டூ நம்ம அப்புறம் டிஎம்எஸ் மாத்த நம்மளோட ஆப்ரேட்டிங் டைம் மாறும். ஸோ நம்ம போயிட்டு ஒரு டைமுமே நம்ம டயல் செட் பண்ணி வச்சுட்டு இருக்க வேண்டாம். ஸோ டயல் நம்ம செட் 1ல் செட் பண்ணி நமக்கு ஒரு டைம் கிடைக்குதுன்னா அதுல இருந்து நம்ம ஒரு டைம் செட்டிங்ஸ் மாற்றி செட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆப்ரேட்டிங் டைம் என்னவா வரும் அப்படிங்கிறது we can find it out. இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஒரு டிஎம்எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படி, அதாவது டைம் செட்டிங் அந்த டயல்ல செட்டிங் 1ன்னு வச்சு ஒரு ஆப்ரேட்டிங் டைம் ரிலே கிடைக்கும் இல்லையா, ஒரு ரிலே வந்து இந்த டைம்ல ஆப்ரேட் ஆகுதுன்னு ஒரு டைம் கிடைக்கும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் இது. ஓகே, அந்த டைமை நம்ம இப்போ ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து நான் இப்போ நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்போ டிஎம்எஸ் இஸ் ஈக்குவல் டு 0.2 அப்படின்னு நான் வைக்கிறேன் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு என்ன டைம்ல கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா யூ ஷுட் நோ திஸ். இது தெரிஞ்சா இது இன்டூ 0.2 மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும், அதுதான் ஆப்ரேட்டிங் டைம் கிடைக்கும். ஓகே, அதாவது அந்த டயல் யூஸ் பண்ணி நம்ம டைம் செட் பண்றது தான் டைம் செட்டிங் மல்டிப்ளை. ப்ராப்ளம்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஐ டோல்ட், இங்க பாருங்க இங்க ஒரு டயல் இருக்கா, ஸோ இந்த டயலை நம்ம சேஞ்ச் பண்ணி 0ல இருந்து 1 வரைக்கும் நம்மளோட டிஎம்எஸ் செட் பண்ணுவோம். செட் பண்றப்ப நம்மளோட ஆப்ரேட்டிங் டைம் ஆஃப் ரிலே எப்படி மாறும் அப்படின்னா, இதுதான் நம்ம செட் பண்ற டைமிங் இன்டூ நம்ம ஆப்ரேட்டிங் டைம் ஆல்ரெடி கண்டுபிடி வச்சிருப்போம். when TMS is equal to 1, TMS 1 இருக்கிறப்ப என்ன டைம்ல ரிலே ஆப்ரேட் ஆகுங்கிறத பிக்சடா கண்டுபிடிச்சு வச்சு அது இன்டூ இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா, இதுனா என்ன, அதாவது 0.2ல வைக்கிறேன்னா ஒரு ஆன்சர், அதாவது அந்த டைம்ல ஆப்ரேட் ஆகும். இதே நான் 0.4ல வைக்கிறேன்னா அந்த டைம்ல ஆப்ரேட் ஆகும். அப்படி யூ கேன் ஃபைண்ட் இட். திஸ் இஸ் ஃபிக்ஸட். ஓகே ஃபைன். இது பாருங்க, இதுதான் பிளக் செட்டிங் மல்டிப்ளையர். கீழே எழுதல தெரியல, இதுதான் பிளக் செட்டிங் மல்டிப்ளையர். ஓகே, இந்த பிளக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளக் மாதிரி இருக்கும், அதுல நம்ம செட் பண்ணுவோம் அந்த டைம். ஸோ இதுதான் பிளக் செட்டிங் மல்டிப்ளையர். இது ஃபிளாக்னா என்னன்னா, ரிலே ஆப்ரேட் ஆகுதுன்னா இங்க தெரியும், இந்த மாதிரி இது இருந்துச்சுன்னா ஆப்ரேட் ஆயிரும். இதை நம்ம மேல தூக்கி விட்டோம்னா ரீசெட் பண்ணிடுவோம், அதாவது திருப்பி நார்மல் கண்டிஷனுக்கு போய் திருப்பி ஃபால்ட் ஆச்சுன்னா இது இறங்கிரும், இந்த ரெட் லைன் தெரியும் நமக்கு, திருப்பி நார்மல் ஆகுறப்ப ரீசெட் பண்ணோம்னா மேல போயிடும். ஓகே ஃபைன், இதுதான் நம்மளோட ரிலே. ஓகே, ப்ராப்ளம் 1. ப்ராப்ளம்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு டிஎம்எஸ் பிளக் செட்டிங் ஈஸியாக புரியும். ஸோ இப்போ நான் அந்த 2 ப்ராப்ளம் இருக்கு, ஐ வில் சால்வ் இட், வில் அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஃபால்ட் கரண்ட் இஸ் 2 கிலோ ஆம்ஸ். ஓகே, ஃபால்ட் கரண்ட் எது கொடுத்துருக்காங்க கண்டுபிடிச்சு சொல்லி யோசிப்போம். 2 கிலோ ஆம்ஸ், அதாவது 2000 ஆம்ஸ். ஓகே, ரிலே செட்டிங் இஸ் 50%. 50%னா என்ன, கரண்ட் செட்டிங். பர்சன்டேஜ் கொடுத்தாலே கரண்ட் செட்டிங் தான். அந்த சிடி ரேஷியோ கொடுத்துருக்கான். ஓகே, 400/5. பிஎஸ்எம் ஆஃப் த ரிலே கேட்குறான். பிஎஸ்எம் ஃபார்ம்ல என்ன, PSM is equal to secondary current divided of CT divided by I pickup னு சொல்லலாம், இல்லனா current setting in amperes னு சொல்லலாம். ஓகே, or okay fine, or primary current plus fault, அதாவது fault current divided by CT ratio into current setting in amps. okay ரைட். அப்போ இதில் என்ன கொடுத்துருக்கான், சிடி ரேஷியோ கொடுத்துருக்கான், போட்டுக்கலாம். ஃபால்ட் கரண்ட் கொடுத்துருக்கான், 2000 ஆம்ஸ் போட்டுக்கலாம். இது நமக்கு தெரியாது, ரைட். அப்போ கரண்ட் செட்டிங் இன் ஆம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏன்னா பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்கான். கரண்ட் செட்டிங் இன் பர்சன்டேஜ் இன்டூ ஐ ரிலே டிவைடட் பை 100, ரைட். பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான். ஓகே, 50. ஐ ரிலே என்ன மேம், ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, செகண்ட் ஐ ரிலே நம்ம டைரக்டா கொடுக்கல அப்படின்னா செகண்டரி கரண்ட் ஆஃப் சிடியை நம்ம ஐ ரிலேன்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் நத்திங் பட் 5 divided by 100. ஓகே, so what you get 2.5 amps, right. அதுதான் current setting. அப்ப now you can find plug setting multiplier is 2000 divided by CT ratio is 400/5 into 2.5. என்ன வரும், கேன்சல் பண்ணுங்க, 4 5. okay, so 25 divided by 2.5, right.
So you get 10. So 10 is a flux setting multiplier. Okay, so answer is 10. Okay, fine. And another question, a relay operates in 3 seconds when TMS is equal to 1. TMS is adjusted to 0.2. Upper operating time enna? So I told enna operating time of relay eppadi kandupidikalam? TMS is into T operating when TMS is equal to 1. அவன் என்ன கொடுத்துருக்கான்? அவன் என்ன கொடுத்துருக்கான்? 3 seconds when TMS is 1. அப்ப TMS வந்து 0.7 இருக்கிறப்ப ரிலே ஆப்ரேட் டைம் 3 seconds. நமக்கு என்ன வேணும்? TMS 1 இருக்கிறப்ப என்ன வேணும்? அப்ப 1 இருந்தா என்ன அர்த்தம்? 3/0.7. இதுதான் டைம், ரைட்? அவன் என்ன கொடுத்துருக்கானா, TMS 0.7 இருக்கிறப்ப உங்களுக்கு 3 secondsல ரிலே ஆப்ரேட் ஆகும். அதே TMS 1 இருந்துச்சுன்னா 3/0.7, ரைட்? இந்த கீழே வந்துடும். அப்ப நம்மளுக்கு TMS equal to 1 இருக்கிறப்ப 3/0.7 is time. அப்ப TMS into 3/0.7. ஓகே, TMS என்ன क्वेश्चनல கொடுத்திருக்கான்? 0.2. இப்போ TMS வந்து 0.2க்கு அட்ஜஸ்ட் பண்றேன். இப்போ 0.2 into 3/0.7. 2 into 3/7. 2 3s are 6/7. So answer என்ன? 6/7 போட்டீங்கன்னா you will get 0.857. okay, 0.857. so this is the answer. இதுதான் டைம் செட்டிங் மல்டிப்ளையர். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். This is the answer. Okay, fine. Problem 3, determine the time of operation of a 5 amps. 5 amps தான் என்ன மொட்டை கொடுத்துருக்கான்? that is nothing but relay. அதாவது 5 amps relay current 3 seconds அப்படின்னா என்ன அர்த்தம்? டைம் ஆஃப் ஆப்ரேட்டிங். ஓகே, ஓவர் கரண்ட் ரிலே த்ரூ அ கரண்ட் செட்டிங் CS பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான் 125 அண்ட் டைம் செட்டிங் மல்டிப்ளையர். ஓகே, TMS 0.6ன்னு கொடுத்துட்டான். ஓகே, இது வந்து நீங்க தான் போட போறீங்க. எனக்கு சம் வந்து ஆன்சர்ல சால்வ் பண்ணி எப்படி மட்டும் நான் சொல்லிடுறேன். கனெக்டட் டு அ சப்ளை சர்க்யூட் த்ரூ 400/5 CT. ஓகே, CT ரேஷியோ. இப்போ when the circuit carries a fault current of 4000 of IF கொடுத்துட்டான். ஓகே, இது சால்வ் பண்ணீங்கன்னா இதுல இருக்க எந்த சம் வேணாலும் நீங்க சால்வ் பண்ணிடுவீங்கன்னு அர்த்தம். ஓகே, T operating when PSM is equal to 8 is 3.5 seconds. என்ன PSM is equal to 8 புதுசா வருது அப்படின்னா TMS is equal to 1 அப்படின்னு வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதாவது என்ன கால்குலேட் பண்ணலாம்? டைம் ஆப்ரேட்டிங் இஸ் ஈக்குவல் டு TMS is equal to TMS into T operating when TMS is equal to 1 சொன்னா TMS is equal to 1 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம அந்த T operating போட்டு மல்டிப்ளை பண்ணலாம். இல்ல அப்படின்னா T operating is equal to TMS into T operating when plug setting. அதாவது plug setting ஒரு டைம்ல கிடைச்சிருக்கும் இல்லையா, ஒரு plug setting கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, அந்த plug setting இருக்கு, அந்த plug setting இருக்கக்கூடிய டைம், அந்த plug setting எப்போ அந்த கிராஃப் பார்த்தோம் இல்லையா plug settingல, this is plug setting multiplier and this is time. ஸோ இப்படி plug setting multiplier இப்படி கிராஃப் வருதுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு PSM வேல்யூ கிடைக்கிறதுனா அந்த இடத்துல என்ன டைமோ அந்த டைமை கூட இங்க சப்ஸ்டியூட் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் த TMS. ரெண்டு வழியாகவும் பண்ணலாம். இது போன சம்ல பார்த்துட்டோம், இது இந்த சம்ல பண்ணணும். ஓகே ஓகே, I'll just tell you how. ஸோ இப்போ என்ன கேட்குறான்? டிட்டர்மைன் த டைம் ஆஃப் ஆப்ரேஷன் தான். ஃபைனலாக டைம் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ டைம் ஆஃப் ஆப்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு டைம் ஆஃப் ஆப்ரேஷனால TMS வந்துடும். ஸோ TMS இன்டூ இதில் ஃபாலோ பண்ணலாம், இது பண்ணலாமா? இது பண்ணலாம் இல்லையா? ஏன்னா வந்து நம்மளுக்கு போன டைம் TMS 0.7னா இவ்வளோ செகண்ட்ஸ்னு கொடுத்துட்டோம். அப்போ TMS 1னா கண்டுபிடிச்சோம், இங்கே அப்படி கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? PMS யூஸ் பண்ணி PSM யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, ஸோ TMS இன்டூ PSM டைம். ஓகே ஃபைன். இது ஃபைன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வேணும்? இது கொஸ்டின்ல கொடுத்துருக்கான் 0.6. ஓகே, ஸோ PSM கண்டுபிடிக்கணும். PSM போட ஃபார்முலா என்ன? I fault divided by, இது கண்டுபிடிச்சு நீங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணும், அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சதுன்னு அர்த்தம். Okay, so PSM எப்படி கண்டுபிடிக்கலாம்? PSM is equal to I fault divided by CT ratio into current setting. Okay, in amps. Okay, that is nothing but pickup current. So IF கொடுத்திருக்கானா, IS கொடுத்திருக்கான் 4000 amps. CT ratio கொடுத்திருக்கானா, அதுவும் கொடுத்திருக்கான்
by 5 CT. ஓகே, கரண்ட் செட்டிங் என்ன ஆம்ஸ் கொடுத்துருக்கானா, ஆம்ஸ் கொடுக்கல, பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான். அப்போ கரண்ட் செட்டிங் கண்டுபிடிக்கணும். கரண்ட் செட்டிங் என்ன ஆம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், பட் கரண்ட் செட்டிங் இன் பர்சன்டேஜ் இன்டூ I relay divided by 100. ஓகே, கரண்ட் செட்டிங் இன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கானா, I relay கொடுத்துருக்கானா, ஆப்வியஸாக கொடுத்துருக்கான் 5 amps. ஸோ ஃபர்ஸ்ட் I relay யூஸ் பண்ணி கரண்ட் செட்டிங் ஆம்ஸ் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் கரண்ட் செட்டிங் ஆம்ஸ் கண்டுபிடிங்க, I relay சப்ஸ்டியூட் பண்ணி அதை வச்சு PSM கண்டுபிடிங்க. PSM உங்களுக்கு வந்து ஆன்சர் 8 தான் வரும். ஓகே, இப்போ 8 இருக்கிறப்ப அவன் என்ன கொடுத்துருக்கான், PSM 8 இருக்கிறப்ப T ஆப்ரேட்டிங் 3.5 seconds. அப்போ என்ன பண்ணும், இந்த இடத்துல 3.5 seconds அப்படின்னு போட்டு 3.5 into TMS is 0.6. ஓகே, போட்டிங்கன்னா உங்களோட ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். இது என்ன மேம் டைரெக்டாக போட்டிங்க அப்படின்னா டைரெக்டாக போடல, நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா PSM 8 கிடைக்கும். PSM 8 இருக்கிறப்ப T ஆப்ரேட்டிங் 3.5. அப்போ அந்த T ஆப்ரேட்டிங்கை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி தான் உங்களுக்கு டோட்டல் டைம் கிடைக்கும். PSM 8 கிடைக்கணும், நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை சால்வ் பண்ணிட்டு எனக்கு சொல்யூஷனை அனுப்புங்க, அதான் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ டுடே ஆஸ் ஆஃப் நவ் வில் ஃபைண்ட் த செஷன். அண்ட் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இது ரொம்ப முக்கியமான அண்ட் ஈஸியான டாபிக். யூ கேன் ஸ்கோர் மச் திஸ் டாபிக். ஓகே, ஃபைன், தேங்க்யூ.